மீசான் டைம் நேயர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல தனி ஆளா 2000 பேரை படுகொலை செய்யறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லி 900 பேரை பதற படுகொலை செய்த ஒரு மிருகம் பற்றிய கதை தான் அது. என்னடா விசித்திரமான இலக்கு, இவன் மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளியில நாங்க பார்க்க போறோம். சூடான் நாட்டுல 2023க்கு பிற்பட்ட காலத்துல ஒரு உள்ளூர் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சது, வெடிக்க ஆரம்பிச்சது. அது பற்றிய முழுமையான ஒரு காணொலியை கடந்த பதிவுல நாங்க போட்டிருந்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு ஆயுத குழுதான் RSF என்று சொல்லப்படுகின்ற படை. இந்த படையினுடைய பிரிகேடியராக, ஜெனரலாக இருக்கின்ற ஒருத்தர் தான் இந்த ஒரு வெறித்தனமான படுகொலையையும் ஒரு படுகொலையை ஒரு இலக்காக கொண்டு பயணிக்கிறவர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இவர பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் ஃபத்தாஹ் அப்துல்லா இத்ரிஸ் என்பதுதான் இவருடைய பேரு. இவருடைய புனைப்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபு லூலு என்ற பேர்ல தான் அந்த படைப்பிரிவுல அவருக்கு பேர் சூட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்ப இவருக்கு மற்றும் ஒரு புனைப்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஷர் நகரின் கொலையாளி அல்லது ஃபாஷர் நகரின் கசாப்புக்காரன் அப்படின்றதுதான் இப்போது ஊடகங்கள் அவருக்கு சூட்டியிருக்கிற பேராக தெரிய வந்திருக்குது. காரணம் என்னன்னா 900 உயிர்களை படுகொலை செய்தது, வெட்டி புதைத்தது, பேசிக்கொண்டிருக்கும் போதே சுட்டுருவாராம். இவர் மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் விசாரிப்பாராம். பேசிக்கொண்டிருக்கிற மாதிரியே இதுதான் அவனோட மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சூட்டு சம்பவத்தை நடத்தி முடிச்சிருவாராம். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை கொடுமையை செஞ்சவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவை அனைத்தையும் காணொலிகளாக பதிவேற்றம் செய்து அவனோட டிக்டாக்ல, ஃபேஸ்புக்ல பதிவேற்றம் செய்த கொடுமையும் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்படியான ஒரு விஷயம் எங்கடா நடக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லி உலக அரங்குல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இந்த காணொலிகள் மாறிய சந்தர்ப்பத்துல தான் சூடான்ல தான் இந்த கொடுமை நடக்குது. இதுக்கு பின்புலமாக இருந்தது ஒரு இராணுவ வீரன் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இந்த ஆசாமி பற்றிய கதை பெரும் பேசுபொருளாக மாற ஆரம்பித்தது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவினால் அனுப்பப்பட்ட ஒரு செய்மதியில ஒரு செயற்கை கோள்ல பாஷர் நகரமே மனித பிணங்களாக நிறைந்திருப்பதான செய்திய அந்த புகைப்படங்கள் காட்டியது. என்னடா நடக்க முடியாம சாகுறான், விழுந்தவனால எழும்ப முடியல, ஆங்கங்கே பிணங்கள் இருக்குது, அதை உண்ணுவதற்கு கூட மிருகங்கள் இல்லை, இது என்ன கொடுமடா அப்படின்னு சொல்லி வியப்போட பார்த்த நேரம் தான் தெரிய வந்திருக்கு 1.5 வருடங்களாக எந்த சத்தமும் இல்லாம வெளி உலகத்துக்கு தெரியாம இந்த நகரம் முற்றுகை இடப்பட்ட சம்பவமும் இந்த படுபாவியினுடைய கரங்கள்ல சிக்கும் சின்ன பின்னமான செய்தி அப்போதுதான் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தது. அப்போதுதான் இவனுடைய காணொலியையும் இந்த செயற்கைக்கோளுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படுபாவ செயலை இந்த ஒரு கயவன் செய்திருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. பல காணொலியில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகத்தான் வந்தோம், இதைத்தான் செய்ய போறோம், சத்தம் இல்லாம பொத்திட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லி திடீரென துப்பாக்கி எடுத்து அந்த நகரை விட்டு பாதுகாப்பு தேடி உயிருக்கு பாதுகாப்பு தேடி வெளியேறிய அப்பாவி மக்களை பாதையோரமாக சுட்டு இரத்த வெள்ளத்துல போட்ட அந்த காணொலியும் சமூக ஊடகங்கள்ல வைரலாகி கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. உடனடியாக சர்வதேச அளவுல இந்த துணைப்படை மீது பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு கண்டனங்களும் வெளிவார இந்த சந்தர்ப்பத்துல ஆசாமி ஒரு பெல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துணைப்படைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தான் சூடானுடைய இராணுவத்தோடு போரிட வந்ததாகவும் தான் அணிந்திருக்கிற ஆடைகள் சீருடைகள் துணைப்படையுடைய சீருடைகள் அல்ல அப்படின்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி தனது குடும்பத்தை பழி தீர்த்தாங்க, தனது குடும்பத்தை படுகொலை செஞ்சாங்க, அதுக்கான பழிதிக்கு முகமாகத்தான் 2000 பேரை படுகொலை செய்வதற்கான எண்ணத்தோடு தான் இருப்பதாகவும் சொல்லி இருந்தாரு. ஆனாலும் அவருடைய பல்வேறு காணொலிகள்ல அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து இருக்கின்ற பல பேர் துணைப்படையை சார்ந்தவங்க விசாரணை நடத்துவாராம், படுகொலை செய்வாராம். அதே போல சவுதி அரேபியா கட்டி கொடுத்த ஒரு வைத்தியசாலைக்குள்ள புகுந்து அங்கிருந்த 469 நோயாளிகளை படுகொலை செய்தது மட்டுமல்ல, வைத்தியர்கள் தாதியர்கள் அனைவரையும் படுகொலை செய்த அந்த காணொலியிலும் அவரோடு இருக்கின்றவர்கள் துணைப்படை இராணுவ வீரர்கள் இருப்பதாக அந்த காணொலிய தெரிய வந்திருக்குது. பல்வேறு காணொலியில துணைப்படையினுடைய தலைவர் ஹம்தான புகழ்ந்து பேசுகின்ற சந்தர்ப்பத்தையும் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் வந்ததோட இவருக்கும் அந்த துணைப்படைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தப்பிக்க நினைச்சாரு. என்னதான் இருந்தாலும் பல்வேறு அழுத்தங்கள் வந்ததன் காரணமாக இந்த மிருகத்தை இப்போது அந்த துணைப்படை கைது செய்து இப்போது பாலைவனத்தில் இருக்கின்ற 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட சிறைச்சாலையில
போட்டிருப்பதாகவும் விசாரணைகள் தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த செயற்கைக்கோள் மூலம் இந்த பிக்சர்கள் வெளியில் வந்த போதுதான் துணைப்படை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர் தமது படையினுடைய ஒரு தளபதியாகவும் மேஜராக இருப்பதாகவும் உடனடியாக இது குறித்த விசாரணைகளை தொடங்குவதாகவும் சொல்லி இருந்தாங்க. அங்கிருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கண் துடைப்பு, இது வெறும் நாடகம். இவர் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு கொலையாளி. இவருடைய தொழிலே கொலைகள் செய்வதுதான். ஈவிரக்கமின்றி கொலை செய்வார். உயிரோடு பல பேரை புதைச்சிருக்கிறாரு. இவரை கைது செஞ்சதும் இவருக்கு எதிரான விசாரணையை இந்த துணைப்படை மேற்கொள்றதுன்றதெல்லாம் வெறும் கண் துடைப்பை தவிர இதில் எந்த நியாயமும் நீதியும் நிலைநாட்டப்படுவதில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் தர்பார் நகரத்தினுடைய சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இது குறித்த விசாரணைக்கு நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை அணுக போறோம், நாட போறோம். இந்த நபரை ஒப்படைத்து இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு துணைப்படை சாரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது மட்டுமல்ல, துணைப்படை இவரை விசாரிப்பதற்கான எந்த தகுதியையும் கொண்டதில்லை. அது அனைத்து தகுதிகளையும் இழந்திருக்குது. அவங்களுக்கு இவரை விசாரிப்பதற்கான எந்த அருகதையும் கிடையாது என்ற ஒரு விமர்சனத்தை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களால் வளர்க்கப்பட்டு போஷிக்கப்பட்டு பல்வேறு கொலைகளை எல்லாம் செய்ததுக்கு பிற்பாடு 900 கொலைகளையும் தாண்டி 2008 இலக்கோட பயணிக்கிறான் அப்படின்னு கேட்டா, இப்போதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சதா இந்த ஒரு விஷயம்? தெரியாமலா இருந்தாங்க. இப்போது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் முறையான விசாரணை நடத்துவதாகவும் கைது செய்ததாகவும் சிறையில் போட்டதாகவும் விசாரணை மேற்கொள்வதாகவும் சொல்வதெல்லாம் போலி கதைகள், ஒரு கண் துடைப்பு அப்படின்ற விமர்சனத்தையும் அந்த சங்கங்கள் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் கேள்விப்பட்டா நாளைக்கு அந்த சங்கத்தையும் கலைச்சு விட்டு அங்குள்ளவர்களையும் வேறொருத்தர் வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. அதுதான் துணைப்படையினுடைய ஒரு பாங்காக இருக்குது. இந்த துணைப்படை உருவாக்கப்பட்டது அங்கிருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கும், சிறுபான்மையாக இருந்த கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கும், அவர்களுடைய பல்வேறு உரிமைகளை பறிப்பதற்கும், யாராவது சத்தம் போட்டு பேசினா அவனோட குரல் வலையை நெசுக்கிறதுக்கும் தான் அன்றிருந்த அரசு, அதனுடைய அரசு தலைவர் உருவாக்கி விட்டு சென்றது தான் இப்போது அந்த நாட்டுக்கே சாபக்கேடாக மாறி இருக்குது. ஒரு தனி மனுஷன் 2000 பேரை படுகொலை செய்யறது ஒரு இலக்காக கொண்டிருக்கிறான்னா, உலகத்துல இவன் எந்த நாட்டுல வாழ்றான்? இவன் எல்லாம் மனுஷனா மிருகமா? எதற்கு இப்படியான விஷயங்களை செய்யறாங்க? பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. எனவே இவர்கள் எல்லாம் போஷித்து வளர்த்து ஆளாக்கி இது போன்ற குற்றங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போது உலகோட கண்ணுக்கு தெரிஞ்சாச்சு. சர்வதேச மட்டத்தில் இந்த ஒரு விஷயம் கசிஞ்சதுனால இப்போது பிடிச்சாச்சு, சிறையில போட்டாச்சு, விசாரணை செய்யும், முறையான விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இத்தனை கொலையை செய்யும் போது ஒரு பிரிகேடியராக இருந்து, ஒரு படைக்கு தளபதியாக இருந்து, ஒரு பிரிவையை இயக்குகின்ற ஒரு மிக முக்கியமான பதவியில இருக்கிறவர் அவங்களோட சீருடைய அணிஞ்சு கொண்டு இருக்கிறவர், அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்துறவர் இத்தனை கொலையும் செய்தது அந்த இராணுவ பிரிவுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக தெரியும். அவங்க தான் வளர்த்து போஷிச்சு இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சர்வதேச கண்ணில் பட்டதுக்கு பிறகு இப்போதும் பிடிச்சோம், விசாரிச்சோம், பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு சூடான் மிக நெருக்கடியான ஒரு சூழல்ல இருக்குது. இதை பற்றி இந்த ஊடகங்களும் பேசுவதும் இல்லை. என்னவோ பிறந்தான், வளர்ந்தான், செத்தான், புரண்டான், யுத்தம் செய்தான் அப்படின்னு ஒரு கலாச்சாரத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கை நகர்வதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் உடனடியாக உலக நாடுகள் சூடான் விஷயத்தில் கரிசனை காட்டி அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வர வேண்டும். அந்த மக்கள் நிம்மதியாக தூங்குகின்ற பட்டினி சாவிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.